بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي، فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييت تعصيني ولا تخشى من العتب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا وحبيبنا محمدا عبد الله ورسوله. اللهم صل وسلم وبارك على عبدك ونبيك ورسولك محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله عز وجل وطاعته. يقول الله سبحانه وتعالى في كتابه الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. صدق الله العظيم. நாட்களையும் மாதங்களையும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பருவங்களாகவும் இந்த காலங்களை நன்மையான செயல்களை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் என்றென்றும் உரித்தாகட்டும். அந்த அல்லாஹ் எங்களுக்கு அவனை கீழ்ப்படிவதற்கும் வணங்குவதற்கும் ஏராளமான வாய்ப்புகளை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அதனூடாக நாம் கடந்த கால தவறுகளை திருத்திக் கொண்டு வரவிருக்கின்ற காலத்துக்கு தயாராகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திய அல்லாஹ் வல்லவன், அருளாளன், என்றென்றும் அவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன் என்று நான் சாட்சி பகர்கின்றேன். அதே போன்று எங்கள் தலைவரும் நபிகளாருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் திருத்தூதருமாவார் என்றும் நான் சாட்சியம் சொல்கின்றேன். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் மிகவும் தாராள குணம் படைத்தவர்களாக காணப்பட்டார்கள். புனிதமான மாதங்களின் வருகைகளை பற்றி தோழர்களுக்கு எப்பொழுதும் நற்செய்தி கூறக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அந்த தோழர்களை, சஹாபாக்களை நன்மையான செயல்களின் பால் தூண்டக்கூடியவர்களாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், மறுநாள் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, உங்களுக்கும் எனக்கும் தக்வாவை கொண்டு நான் உபதேசம் செய்கின்றேன். எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ் எவற்றையெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்க்கையில் பின்பற்றி எவற்றை விட்டும் விலகி நடந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை விட்டும் தவிர்த்து வாழப்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் நான் வசியம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் புனிதமான ஒரு மாதத்துக்கு நாங்கள் விடை கொடுத்து இருக்கின்றோம். அதே போன்று ஒரு புதிய மாதத்தை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். அந்த மாதத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் அடிக்கடி மறக்கக்கூடிய ஒரு மாதமாக எங்களுக்கு வர்ணித்து காட்டினார்கள். அதுதான் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதம். உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோக்காத அளவு இந்த ஷஅபான் மாதத்திலே நோன்பு நோக்கதை நாங்கள் காண்கின்றேனே என்று சொல்லி கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் மக்கள் அடிக்கடி மறந்துவிடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஷஅபான் மாதம் காணப்படுகின்றது. இது உலகத்தில் இறைவனிடத்தில் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதமாகும்.
நான் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகின்றேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இங்கு நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்த மக்கள் அந்த மாதத்தை மறந்து விடுகின்றார்கள் என்ற அந்த வர்ணனையின்பால் எங்களுடைய சிந்தனையை செலுத்த வேண்டும். ஏன் இவ்வாறு மக்கள் அந்த மாதத்தை மறக்கின்றார்கள்? ஏனென்றால் இதற்கு முன்னால் வந்த அந்த ரஜபுடைய மாதம், அந்த புனிதமான மாதம், அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியதன் பின்னால் எங்கள் அனைவரினதும் கவனமும் இந்த வரக்கூடிய ரமதான் மாதத்தின் பால் தான் இருக்கின்றது. ரமதான் மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அந்த ரமதான் மாதத்தில் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். ஆனால் அந்த 2 மாதங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஷஅபான் மாதத்தினுடைய தாற்பயங்களையும் அதில் நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்களையும் நாங்கள் மறந்து விடுகின்றோம். இதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே நாங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதில் அதிக அளவிலான நன்மையான காரியங்களை புரிய வேண்டும் என்றும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். ஷஅபான் மாதம் என்பது அபூபக்கர் அல் பல்கி என்று சொல்லக்கூடிய அறிஞர், ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அறிஞர், அவர்கள் சொல்கின்றார்கள், ரஜபுடைய மாதம் என்பது விதைக்கக்கூடிய மாதம், ஷஅபானுடைய மாதம் தாவரங்களுக்கு நீர் புகட்டக்கூடிய மாதம், ரமதானுடைய மாதம் அறுவடையின் மாதம். எனவே நாங்கள் அனைவரும் ரமதான் மாதத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அறுவடை செய்ய ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அந்த தாவரங்களுக்கு நாங்கள் நீர் புகட்டினோமா? அவ்வாறு நீர் புகட்டாவிட்டால் நாங்கள் எவ்வாறு ரமதான் மாதத்திலே அறுவடை செய்ய போகின்றோம் என்ற அந்த கேள்வியை நாம் அனைவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு பெரிய திட்டத்திற்கும் எந்த ஒரு பெரிய வேலையை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் அதற்கு அழகாக திட்டமிட்டு நாங்கள் அந்த விடயத்தை செய்வோம். எங்களுடைய தொழில்களை எடுத்து பார்த்தால், வியாபாரங்களை எடுத்து பார்த்தால், நாங்கள் ஒரு சிறந்த திட்டமிடலுடன் செயல்படும் பொழுதுதான் எங்களுடைய வேலையின் நோக்கம் நிறைவேறுகின்றது. எனவே இது சாதாரண உலகளாவிய வியாபாரங்களை பொறுத்தவரையில் நாங்கள் செய்யக்கூடிய விடயமாக இருப்பின், நாங்கள் அல்லாஹ்வுடன் செய்யக்கூடிய இந்த மாபெரும் வியாபாரம், அதற்கு நாங்கள் எவ்வளவு திட்டமிட வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உச்சகட்ட பருவம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னரே நாங்கள் அந்த மாதத்தை பயன்படுத்துவதற்கு இந்த மாதத்திலிருந்தே திட்டம் தீட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றோம். எனவே எங்களோட வேலைகளை நாங்கள் சீர் செய்ய வேண்டும், அதே போன்று நாங்கள் திட்டமிட வேண்டும். நாங்கள் எங்களுடைய உள்ளங்களையும் இந்த மாதத்திலே சீர் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களை, எவ்வாறு நாங்கள் இந்த ரமதான் மாதத்துக்கு எங்களை தயார்படுத்த முடியும்? முதலாவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியது போல் அதிகமான நபிலான வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்வது. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் குத்ஸியின் பிரகாரம், ஒரு மனிதன், ஒரு அடியான் எப்பொழுது ஃபர்தான வணக்க வழிபாடுகளுக்கு மேலதிகமாக அதிகமான அளவு சுன்னத்தான நபிலான வணக்க வழிபாடு, அது தொழுகைகளாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், அந்த வணக்க வழிபாடுகளை செய்யும் பொழுது அவன் அல்லாஹ்வை அதிகம் நெருங்குகின்றான். அவ்வாறு அல்லாஹ்வை நெருங்க நெருங்க அல்லாஹ் அவனை விரும்பக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ் தஆலாவுடைய நட்பையும் பெறக்கூடிய ஒரு வழியாக இந்த நபிலான வணக்கங்கள் காணப்படுவதால் இந்த சுன்னத்தான நோன்புகளை இந்த மாதத்திலே நோன்பதிலே நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று எங்களுடைய மூதாதையர்கள் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் இந்த மாதத்தை ஷஹ்ருல் குர்ரா, ஓதுபவர்களுடைய மாதம் என்று வர்ணித்தார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் முதல் முன்னோர்கள்
இந்த மாதத்திலே குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஏனென்றால் வரக்கூடிய ரமலான் மாதம் குர்ஆனுடைய மாதம். எனவே குர்ஆனுடனான அந்த பரிச்சயத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்திலிருந்தே அவர்கள் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். எனவே நாமும் குர்ஆனை அதிகமாக இந்த மாதத்திலே ஓதுவதில் கரிசனை செலுத்த வேண்டும். அதே போன்று உள்ளங்களை நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இந்த ஷாபான் மாதத்தின் நடு இரவிலே ஒரு இரவு வருகின்றது. அந்த இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்துக்கு இறங்கி தன்னுடைய அடியார்களுடைய வேலைகளை பார்த்து, செயல்களை பார்த்து அவர்களுடைய தவறுகளை மன்னித்து விடுகின்றான், 2 சாராரை தவிர. அதில் ஒருவர் அல்லாஹ்வுடன் இணை வைக்கக்கூடிய ஒரு முஷ்ரிக், அடுத்தவர் தன்னுடைய சகோதரனுடன் ஒரு குரோதத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய, சகோதரனுடன் கோபப்பட்டிருக்கக்கூடிய ஒருவன். இந்த இருவருடைய பாவங்களை தவிர அனைவரது பாவங்களை அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்திலே மன்னித்து விடுகின்றான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த மாதத்திலே நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த கோபம், மனஸ்தாபங்கள், அந்த அனைத்து மோசமான உணர்வுகளை விட்டும் அந்த உள்ளங்களை தூய்மைப்படுத்தும் பொழுதுதான் நாங்கள் ரமலான் மாதத்திலே சிறந்த ஆன்மீக உணர்வுகளை பெற்று அதை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி உள்ளங்களை பிரகாசிக்க செய்ய முடியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை சுற்றியுள்ள யதார்த்தங்களை புறக்கணித்து விட்டு நாம் ரமலான் மாதத்திற்கு தயாராகுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் ஒரு சிக்கலான பொருளாதார காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். விலைவாசி உயர்வு, வாழ்வாதார கடினம் போன்ற பல சிக்கல்களை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். இவற்றுக்கு மேலாக சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் எங்களது சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டதையும் நாங்கள் அறிகின்றோம். எனவே ரமலானுக்கான உண்மையான தயாரிப்பு என்பது வெறுமனே பகலிலே நோன்பு நோற்பதும் இரவிலே தொழுகையில் ஈடுபடுவதும் மாத்திரமல்ல, துயரத்தில் இருப்பவர்களுடைய கஷ்டங்களை அறிந்து அந்த துன்பங்களை போக்குவதற்கு எங்களால் என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் பார்ப்பது அதுவும் ஒரு முக்கியமான கடமையாக இருக்கும். ஏனென்றால் சஹாபாக்களும் எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த உத்தமர்களும் இபாதத்துகளை பற்றிய இந்த உண்மையை அவர்கள் விளங்கி இருந்தார்கள். இபாதத்துகளுக்கு கொடுக்க வேண்டிய பெருமானத்தை அவர்கள் விளங்கி இருந்தார்கள். அந்த முன்னோர்களில் சலஃபு ஸாலிஹின் வணக்கத்தை நாங்கள் பார்த்தால் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவத்தை நாங்கள் இங்கே குறிப்பிட முடியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை பள்ளிவாசலிலே மஸ்ஜிது நபவியிலே இஅ்திகாஃப் இருந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய கடன் பிரச்சனையை முறையிட்டு உதவி கோருவதற்காக வருகின்றார்கள். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிரச்சனையை கேட்டவுடன் எழுந்து சென்று அந்த மனிதனுடன் சென்று அவருடைய தேவையை நிறைவு செய்வதற்கு வெளிப்படுகின்றார்கள். அப்பொழுது ஆச்சரியமாக மக்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் இஅ்திகாஃபை முடித்தால் செல்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த கபருக்குரியவர், அதாவது மஸ்ஜிது நபவியிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சகோதரனின் தேவைக்காக அவருடன் நடந்து செல்வது இந்த பள்ளிவாசலில் ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட மேலானது என்று கூற கேட்டிருக்கின்றேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தனவந்தர்களே, இந்த மாதத்திலே நாங்கள் எங்களை சூழ இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடியவர்கள், ஏழைகளுடைய துன்பங்களை அறிந்து இப்போதே அவர்களுக்கு நாங்கள் செலவழிப்பதற்கும் அவர்களுடைய துன்பங்களை போக்குவதற்கும் ஒரு கண்ணியமான அமைதியான சிக்கலற்ற சூழலில் அவர்களும் நோன்பை நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதும் எங்கள் அனைவர் மீதும் கடமையாக இருக்கின்றது. இது ஒரு லேசான காரியம் அல்ல. இந்த விடயத்தை இவ்வாறு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உணவளிப்பது, அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வது ஒரு கடினமான ஒரு விடயமாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. நீங்கள் அந்த கடினமான பாதையை தாண்டி செல்ல வேண்டாமா? அந்த கடினமான பாதை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்பதற்கு சொல்கின்றான். அனாதைக்கு, வறுமையை பிடித்த ஒரு ஏழை எளியவருக்கு நாங்கள் உணவளிப்பது
அது அந்த கடினமான விடயமாகும் என்று குறிப்பிட்டார்கள். எனவே இந்த விடயத்தின் தாற்பயத்தை உணர்ந்து நாங்கள் எந்தெந்த விடயங்களுக்கு முன்னுரிமை செலுத்துகின்றோம் என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும். வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் எங்களுடைய உணவு விடயங்களிலும் எங்களுடைய இஃப்தார்களிலும் கவனம் செலுத்துவது போலவே எத்தனையோ பேர் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் நாங்கள் அவர்களுடைய தேவைகளையும் நிறைவு செய்வதற்கு முற்பட வேண்டும். பல உம்ராக்களை செய்தவர்கள் இந்த மாதத்திலும் இந்த வரக்கூடிய மாதத்திலும் உம்ரா செய்வதற்கு திட்டமிட்டிருந்தால் அந்த பணத்தை கொண்டு ஒரு வறிய குடும்பத்திற்கு உதவ முடியும். அல்லது எத்தனையோ எங்களுடைய முஸ்லிம் பாடசாலைகள் அடிப்படை வசதிகள் இருக்கின்றன, அந்த பாடசாலைகளுக்கு உதவி செய்ய முடியும். இப்படி எத்தனையோ நாங்கள் முன்னுரிமைப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கும் பொழுது அவற்றை விட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய விடயங்களில் மாத்திரம் கவனம் செலுத்துவது முறை அல்ல என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த முன்மொழி விடயத்தை கூறி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இந்த மாதத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விடயம், இந்த எங்களுடைய குடும்பங்களை இந்த மாதத்திலே நாங்கள் சீர்படுத்துவது, எதிர்வரக்கூடிய ரமலான் மாதத்துக்கு குடும்பங்களை தயார்படுத்துவது. இன்றைய காலத்தில் எங்களுடைய குடும்பங்களின் நிலை, குறிப்பாக பொருளாதார கஷ்டங்கள் வரும்பொழுது அந்த குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாமல் போகின்றது. அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் குடும்ப பொறுப்புகளை மறந்து வாழக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இதனால் குடும்ப பிணக்குகள் ஏற்படுகின்றன, குடும்பத்துக்குள்ளே அமைதியற்ற நிலை ஏற்படுகின்றது. எனவே இந்த நிலைகள் நீங்கி அமைதி பெற வேண்டும் என்றால் நாங்கள் குறிப்பாக எங்களுடைய குழந்தைகளிலே கவனம் செலுத்த வேண்டும். அந்த குழந்தைகளுடன் அமைதியாக இருந்து நாங்கள் உரையாட வேண்டும். அவர்களுக்கு இந்த வரக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை நாங்கள் விளக்கி கூற வேண்டும். அதே போன்று நாங்கள் இணையதளங்களில் இருந்தும் நாங்கள் தொலைபேசிகளில் இருந்தும் நாங்கள் விடுபட்டு நாங்கள் உள்ளங்களை இணைக்கக்கூடிய விடயங்களில் நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று குடும்பமாக உட்கார்ந்து நாங்கள் குர்ஆனை ஓதுவதும் குர்ஆனை படிப்பதிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறெல்லாம் நாங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய குடும்பங்களும் ஆரோக்கியமான குடும்பங்களாக மாறும். அப்படிப்பட்ட ஆரோக்கிய குடும்பங்களை கொண்டுதான் ஒரு நல்ல உன்னதமான ஒரு சமூகம் மலர முடியும் என்பதை நாங்கள் எங்களுடைய மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷாபான் மாதத்திலே நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பெற்றவர்களாக எதிர்வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கும் அந்த மாதத்திலே நோன்பு நோற்று அந்த மாதத்தின் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உதவி தேடுபவர்களுக்கு உதவிவனே, கருணை காட்டக்கூடியவனே, எங்கள் சமூகத்தின் மீதும் எங்கள் நாட்டின் மீதும் கருணை காட்டுவாயாக. யா அல்லாஹ், வாழ்க்கை செலவு, உயர்வு, தொற்று நோய்கள், பேரழிவுகள், இயற்கை அனர்த்தங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய கஷ்டங்களை எளிதாகவும் எங்கள் பயத்தை பாதுகாப்பாகவும் நீங்கள் மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு துணையாக இருப்பாயாக. அவர்களுக்கு உதவியாக அளிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக. மேலும் அவர்களுக்கு இழந்ததை விட சிறந்த ரிஸ்கை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களை ஒன்றிணைத்து எங்கள் விவகாரங்களை சீர்படுத்தி அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை எங்களின் மத்தியில் ஏற்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், வியாபாரிகளுடைய வருமானத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. ஊழியர்களுடைய தொழில் வல்லுநர்களுடைய அவர்களுடைய சேவையை இந்த இடத்திலே நேர்மையாக செய்வதற்கு வழிகாட்டுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஹலாலான வருமானத்தை வழங்கி ஹராமான வழிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் பாதுகாத்து அவர்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. எங்கள் இறைவா, இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மையை தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو